ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற வாரத்தில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும், மண்டே மார்க்கெட்டில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் அந்த இன்ட்ராடே ஃபஸ்ட் கேண்டிலோட லோ 15 மினிட்ஸ் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன், ப்ரீமியம் டிகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட மொமெண்டம்லாம் சரியாகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்த லெவல் 25,360 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் வருன்றோம். அது நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தோம். அந்த மொமெண்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஒரு 50-60 பாயிண்ட் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் திருப்பி கன்சல்டேஷன் ப்ராசஸில் தான் இருந்துச்சு. 3 o'clock மேலே ஒரு பையிங் இண்டெக்ஸ் எவேட் ஸ்டாக்ஸை பை பண்ணனால ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. ஃப்ரைடே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரேடு. அதுக்கப்புறம் கடைசி டைமில் இந்த மாதிரி ரெக்கவரி ஆகும்போது எதை பண்ணியிருந்தா ட்ரேட். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட மொமெண்டம் கரெக்டாகவே இல்லை. அதை நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோ. எவ்ரிடே மார்னிங் நம்ம லெவல்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் கொடுக்கும்போது ஃபாலோயிங் விச் பேட்டர்ன், அப் சைடில் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 25,320 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்கிறத நம்ம கிளியராக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜில் ப்ரீமியம் மொமெண்டம் சரியில்லை, வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் 11:34 ஃபால் ஆனதுக்கு ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தா 0.618 லெவல் ரிஜெக்ட் ஆகி பிரேக் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த லெவல் தானதுக்கப்புறம் தான் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் ப்ரீமியம் மொமெண்டம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம். அந்த 360 பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ராக்கெட் மாதிரி நல்லா மூவ் ஆச்சு. ஒரு 50 to 60 பாயிண்ட் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்த அந்த ட்ரெண்ட் லைன் 25,320 சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வரைக்கும் அந்த இடம் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அப் சைடில் வந்து 25,460 க்ளோசிங் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 17 இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும், ப்ரீமியமும் ஹையாக இருக்கும். ஆப்ஷன் பையிங்கில் 30 to 35 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 13 இருந்தால் ப்ரீமியமோட மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகாது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் எல்லாமே ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வரும்போது கரெக்டாக புட்டை செல் பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு காலை செல் பண்ணி ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டார்கெட்டை சேஞ்ச் பண்ணி வைக்கிறது அட்வைசபிள். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 25 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இப்போ 15 to 20 பாயிண்ட்ஸ் வைக்கிறது தான் அட்வைசபிளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கணும். நீங்கள் இந்தியா விக்ஸ் 12 பிலோவில் இருக்கும்போது எடுக்கக்கூடிய என்ட்ரி ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸ் தான் என்ட்ரி எடுக்கணும். ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் அவையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியான டார்கெட் கேட்ச் பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் ட்ரேடிங்கில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக் 27 இந்தியா விக்ஸ் இதில் இருக்கும்போது மார்க்கெட் மோஸ்ட்லி டேஸ் கன்சால்டேட்டில் இருந்திருக்கு, ப்ரீமியம் நிறைய டிகே நடந்திருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 9:15 ஸ்டாடலோட ப்ரீமியம் 310 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:20 ஸ்டாடலோட ப்ரீமியம் 280 இருக்குது. மார்க்கெட் முடியும் போது 270 முடிஞ்சிருக்கு. அப்போது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 310 ஸ்டாடல் ப்ரீமியம் ஓப்பன் ஆனது, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 270 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே 40 பாயிண்ட் ப்ரீமியம் டிகே நடந்திருக்கு. இந்தியா விக்ஸ் 12 இருந்தால் என்ன ப்ரீமியம் இருக்கணுமோ அந்த ப்ரீமியம் தான் கரெக்டாக இருக்குது. அக்ரெசிவ் செல்லர் வரமாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்க செல்லர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜூலை பேட்ச் ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். நாளையோட க்ளோஸ் ஆக போது அதோட சிலபஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து கிளாஸ் வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணுன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது நெஃப்டி வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி நெட் செல்லராக இருந்திருக்காங்க. 760 crores வந்து கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 1,029 கோடிக்கு டிஐஸ் செல்லிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம்மரியை போய் பார்க்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஎஸ் வந்து மீடியம் பேரிஸில் இருக்காங்க, ஃபியூச்சர்லேயும் சரி ஆப்ஷன்லேயும் சரி. கிளைண்ட்டும் டிஐஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீடியம் புல்லிஷில் இருக்காங்க. ஃபியூச்சரில் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சடு சினாரியோவில் இருக்க மாதிரி இருக்குது.
எஃப்ஐஎஸ் டிஐஸ்க்கும் அப்படியே டோட்டலாக ப்ரோ ட்ரேடருக்கும் எஃப்ஐஎஸ்க்குமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மார்க்கெட்டில் பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இல்லைனா ஒரே இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு ட்ராப் ஆகிட்டு அதே இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைட் 25,500 600 700 ஹெவி கால் ரேட் இருக்குது, ஃபாலோட் பை 26,000 ஹெவி கால் ரேட் இருக்குது. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,400 300 200 இருக்குது, ஃபாலோட் பை 25,000 ஹெவி ரேட்டிங் இருக்குது. மார்க்கெட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 25,200 25,800 மார்க்கெட் இந்த வீக் க்ளோஸ் ஆகலாங்கிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்மளால் பார்க்க முடியுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஒரு டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். டே டைம் ஃப்ரேமில் நம்ம ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கோம். அப் சைடில் 25,840, டவுன் சைடில் 25,050, 25,200 25,250 இந்த 50 பாயிண்ட் ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் கிளியராக பிரேக் அவுட் ஆச்சு, ப்ரைஸ் நல்லா சப்ஸ்டைன் ஆகுது. இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்க 24,700 நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரேலிக்கு இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மேலே வந்து செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலிங் விச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா பவர்ஃபுல்லாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேஷன், நம்மளோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் வந்து எதை தானே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம், எதை தானே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் போஸ்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க நான் டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லிங்க் கொடுக்குறேன், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிவோட்டாக ஒர்க் ஆக போகிற வந்து 25,500, அப்சைடில் இம்பார்ட்டண்ட் லெவல் 25,610. ஏன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் வரவே இல்லை. 610 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,680, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,740. இது மண்டேக்கான லெவல்ஸ் அப் சைடில். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 25,380 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி 25,320, ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 25,250. இந்த லெவலில் வரும்போது மார்க்கெட் வந்து நிறைய ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபாலிங் வெஜ்ஜில் வரனால ரெசிஸ்டன்ஸ் எகைன் 25,520 to 540 ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸ் ட்ரேடிங் வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே திருப்பி சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் தான் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். 600 வரைக்கும் ஒரு டார்கெட், அதுக்கும் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா 670 வரைக்கும் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணலாம் கால் ஆப்ஷன் சைடில். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரேட் செட்டப். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம்னா இந்த 600 இந்த மாதிரி நெகட்டிவ் கேண்டில் வரணும் இந்த ஏரியாவில். அங்கே வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வரவே இல்லை, இங்கே வந்தாவே செல்லிங் புஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்தால் பாதி லெவலில் எஸ்எல் வச்சுட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா எகைன் 520 25,520க்கு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இங்கெல்லாம் மொமெண்டம் ட்ரேடாக அமையும். இந்த ரேஞ்சுக்குள்ளே 500 to 380 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரேடில் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ப்ரைஸ் திருப்பி இறங்கி வந்து இந்த 380 சப்போர்ட் எடுக்குது. ஏதாவது டபுள் டாப் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா சப்போர்ட்டில் ஒரு கால் ஆப்ஷன் சைடு என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 500 520 வரைக்கும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் செட்டப் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, திருப்பி உள்ளார வந்துச்சு. திருப்பி இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆனால் தான் ரீடெஸ்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுத்தால் தான் இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட் புட் ஆப்ஷன் சைடுக்கு. எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரும், ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் ஆனால் தான் எகைன் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல. அப்போது எந்த லெவலில் பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். இன்பிட்வீன் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்படி ட்ரேட் ஆகிட்டுனா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இந்த சப்போர்ட் ரேட்டில் எடுக்கும்போதே கூட கால் ஆப்ஷன் எடுத்தால் ஓகே. ஏன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, எஃப்விஜி இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப். ஒருவேளை ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கலாம். பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். சப்போர்ட்டை பிரேக் ஆகணுன்னே லெவல்ஸ் பிரேக் ஆகணுன்னே எடுக்கணும்னு பார்க்காதீங்க. லெவல்ஸ் பிரேக் ஆகும்போது கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆயிருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, லோயர் ஐ ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்திருக்கா. இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட ட்ரேடிங் லெவல் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரேடில் உங்களால் வெயிட் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் லெவல் கிராஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் வாங்கி இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்லிஷ் கேண்டில் தான், அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிஸ். அந்த மாதிரி இமிடியேட்டாக ஜம்ப் ஆகிறத விட மல்டிபிள் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மற்ற செக்டாரோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. இன்னும் எஃப்எம்ஜிசி நிஃப்டி கூட அந்த ஆல் டைம் ஹைக்கு வரல, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது.
பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 57,620 அங்கே வரும்போது செல்லிங் இனிஷியேட் பண்ணாங்க. திருப்பி அங்கே வரும்போது செல்லிங் ஹெவியாக இனிஷியேட் பண்ணாங்க. திருப்பி அங்கே வந்தால் செல்லிங் இனிஷியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதனால தான் ப்ளூ கலரில் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக எது ஆக்ட் ஆகலன்னா 57,200. ப்ரீவியஸாக இங்கே தான் பிரேக் அவுட் ஆச்சு, திருப்பி சப்போர்ட் எடுத்துச்சு, திருப்பி சப்போர்ட்டு, திருப்பி பிரேக் டவுன் ஆச்சு, திருப்பி அங்கே தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ திருப்பி வரும்போது இந்த ஏரியா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 57,200 இந்த 300 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள், கன்சால்டேஷன் ப்ராசஸில் இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 57,200, 57,400, 57,620, 57,820. சப்போர்ட் 56,900, 56,700, 56,500 ஃபைனல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பியும் நிஃப்டி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக 200 வரைக்கும் கால் ஆப்ஷன் அழகாக ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் கால் ஆப்ஷன் சார் எடுக்கட்டும் அப்படின்னா 0.5 டெல்டா வேல்யூ இருக்க கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணால் எடுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உடனே போய் என்ட்ரி ஆகாதீங்க. ப்ரைஸ் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா மட்டும் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்தால் தான் 400, 500 போகிறதுக்கான கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் வந்தாலோ, இந்த ஏரியாவை டெசிசிவாக பிரேக் ஆனாலோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, திருப்பி இங்கே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது எடுத்திங்கன்னா திருப்பி 57,000 வரும்போது புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலை தாண்டிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ, அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மூவ் ஆகும். கரெக்டாக பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் லெவல் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். பிளைண்டாக நடுவில் இருக்கும்போது சைக்காலஜி நம்பரில் இருக்கும்போதெல்லாம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.